ஹாய் மக்களே, உங்கள் விஎஃப் ரைடர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓல்டு விண்டேஜ் புல்லட், அதாவது 90s கீழே உள்ள பைக்கெலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டோட புல்லட், ஓல்டு புல்லட் 350cc புல்லட்டை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வர்ற 350 புல்லட்டுக்குமே இந்த வண்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 1989 வண்டி வந்து 1989 மாடல். இது வந்து ரொம்ப பழமையான வண்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீர் ரைட் சைடு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4வே மேனுவல் தான், அதாவது 4 கீர் தான் வண்டி. சரிங்களா? இப்போ வர்ற புல்லட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 கீர் வரும். சரிங்களா? இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 5000 ஆர்பிஎம் வருது. 18 bhp பவர். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரைட் சைடு கியர் இருக்கிறனால யாருமே அதை மேக்ஸிமம் விரும்புறதில்லை. இப்போ இருக்கிற இளைஞர்கள் விரும்புறதில்லை. சில பேர் 90 கிட்ஸில் உள்ள ஆளுகள் எல்லாமே, அதுக்கு முன்னாடி இருக்கிற மிலிட்ரிக்காரங்க எல்லாம், ஆர்மிகள்லாம் அதை ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஃபேமஸான வண்டி. ஊருக்கு ஒரு வண்டி 2 வண்டி தான் இருக்கும். நாங்கள் இருக்கும்போது இப்போ நான் இந்த வண்டி எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 வருஷம் ஆச்சு. புல்லட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. அதாவது இந்த வண்டியை ஓடிட்டா வேறு எந்த வண்டியுமே லைக் பண்ண தோணாது. ஓகே, லாங் டிரைவில் வந்து உங்களுக்கு சீட் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது? ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, இப்போ 3 பேர் தாராளமாக உட்காரலாம் இல்லைங்களா? 3 பேருங்கிறத விட 2 பேர் போய்கிட்டா 2 பெட்ரு. அது என்ன 3 பேர் அது தேவையில்லை. ஓகே, 2 பேர் போனால் பெட்டராக இருக்கும். அதாவது என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? சுத்தமாக ஹீட் வராது, நல்லா ஸ்மூத்னஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பேட்ரி இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. மெயின் வந்து அதான், பேட்ரி முக்கியம். பேட்ரி இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஆப் செட் பண்ணி தான் அந்த வண்டி ஆகும். பாருங்க தெரியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களுக்கு கீர் வந்து இக்னிஷன் சாவி எங்கே வரும்னா இங்கே வராது, இங்கே வரும். தெரியுதுங்களா? இதை இக்னிஷன் சாவி. ஆமாம். ஓகே. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வால்வு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வால்வு. ஓகே, இப்போ வந்து 4th கியரில் போனால் நியூட்ரல் பண்ணிக்கலாம். நியூட்ரல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கீர் போடும்போது இது மேலே போகும். ஓகே, அப்போ நம்ம 4வது கியரில் போயிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இது ஒரு டச் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கி. அப்போ வண்டி வந்து சடனாக நியூட்ரல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டச் தான், டச் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்பியர் மீட்டர் இருக்குது. இந்த இடத்துல சரிங்களா? ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஆம்பை வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டடி பண்ணி நம்மளாம் கஷ்டப்பட வேண்டியது ஒரு கிக் தான். பரவாயில்லையா? ஒரே கிக்கு தான். வண்டியோட பீட்டிங் தான். சொல்ல மாதிரி இப்போ வர்ற வண்டி வந்து இந்த பீட் வர்றதில்லை இல்லைங்களா? வராது. கம்ப்ரஸர் அந்த அளவுக்கு லோடு இருக்குது. இப்போ வந்து 13 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. எங்கெங்கே இந்த வண்டியை லாங் டிரைவ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ லாங் டிரைவ் வந்து அதிகபட்சம் சென்னை போயிருக்கு, அப்புறம் குற்றாலம் போயிருக்கு, செங்கோட்டை போயிருக்கு, அப்புறம் திருநெல்வேலி ஃபுல்லாக போயிருக்கு. ஹீல்ஸ் ஓட்டியிருக்கீங்களா? ஹில்ஸ் ஓட்டிருக்கு, கொடைக்கானல், ஊட்டி. அது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ரைடிங் பண்ணுறதுக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரீஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. ஓகே. இப்போ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டீங்க, மற்றபடி எக்ஸ்ட்ரா லைட்ஸு, இண்டிகேட்டர்ஸ், இதோட பவர் எல்லாம் எப்படி இருக்குது? லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இண்டிகேட்டர் நான் போடல. ஓகே, ஓல்டு போடல, லேட்டஸ்ட்டு தான் இருக்குது. நான் இண்டிகேட்டர் இதாகிடுச்சு. லேட்டஸ்ட்டு இப்போ வர வண்டிக்கு கிளாசிக் லுக் வர லைட் வந்து ஹாலஜன் பல்ப் இருந்துச்சு. அப்புறம் 12 வோல்ட் காயில் தான், நம்ம எல்இடி பல்ப் தான் போட்டோம். அதில் வந்து ஓகேங்க. தென் வந்து இதில் வந்து பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இல்லை. இதனால் உங்களுக்கு ஏதாவது ட்ராபேக் சொல்கிறீங்களா? லேட்டஸ்ட்டாக பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் லேட்டஸ்ட் பண்ண வண்டி ஓட்டியிருக்கீங்களா? லேட்டஸ்ட் பண்ண இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது?
இது அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது உட்காந்து இது ஒரு தனி கெத்து, சவுண்டு பீட்டிங் நல்லா இருக்கும். அந்த வண்டியில் வந்து சுத்தமாக பீட்டிங்கே இருக்காது. அந்த அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் அதில் கம்மி தான் நான் எனக்கு தெரியும். அப்படிங்களா? இந்த ஸ்டார்ட் பண்ணி லைட் இண்டிகேட்டரில் கொஞ்சம் போட்டு காட்டினீங்கன்னா. மக்களே, பகல்லே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியோட பவர் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிற டைம் வந்து நல்லா வெளிச்சத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் வந்து இப்போவே பவர் நல்லா இருக்குது, நல்லா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது இல்லாமல் அவர் யூஸ் பண்ணியிருக்கிற பல்ப் பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும். இப்போ வர கிளாசிக் 350 வருது போட்டிருக்காரு. நல்லா இருக்குது வண்டி. எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர இளைஞர்களுக்கு வந்து இந்த வண்டி பிடிக்காமல் போகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இதோட கீர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே மேனுவல் கியர் பைக் எல்லாமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு, அதாவது அப்போ இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ராபேக்காக அப்போ இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும், இப்போ இருக்கிற இளைஞர்கள் ப்ளஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுற கிளாசிக் எனி அதர் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காது. கொஞ்சம் இப்போ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் வந்து அதிகமாக யாரும் இந்த வண்டியை விரும்புறதில்லைன்னு அண்ணன் சொல்கிறாரு. அதாங்கண்ணா உண்மை. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த கீர் வந்து இந்த பக்கம் மாற்றினதுனால இப்போ ராயல் என்ஃபீல்டோட நிலைமையே மாறிடுச்சு. முதல்ல அந்தளவுக்கு சேல்ஸ் இந்த வண்டி கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி என்ன மேனுவல் இருக்குதோ அந்த மாதிரி மாற்றினதுனால இந்த வண்டி இந்த மாதிரி மாடல் வர்றது. அதனால் வந்து ரைட் சைடில் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஓகேண்ணா, நன்றி. அடுத்த வண்டி என்ன காட்ட போகிறீங்க? அடுத்த வண்டி டாமினர் பார்க்கலாம்.